ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ अखण्डं सच्चिदानन्दम् अवाङ्मनसगोचरम् आत्मानमखिलाधारम् आश्रये भीष्टसिद्धये। क्लास समरी। हरि ओम श्री गुरुभ्यो नमः। क्लास 44-45 ஓட சம்மரி இன்னைக்கு நம்ம ஸ்ரவணம்ல 6 ஷட்லிங்கம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 6th ஒன் உபபத்தி பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். உபபத்தி என்னன்னா சாஸ்திரத்தோட தாத்பரியத்தை எந்த லாஜிக் மூலமாக அது வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ அதுதான் உபபத்தி அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முண்டகத்தில் வந்துட்டு ஸ்வர்க்கம் நித்தியம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அனுமான வாக்கியப்படி ஸ்வர்க்கம் அனித்ய கர்மஜன்யவாத் ஷரீரவத்து அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, புண்ணியத்தால் நமக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அது எல்லாமே வந்து அனித்தியம் தான், அது வந்து நித்திய வஸ்து கிடையாது. ஆனால் மோட்சம் வந்து கர்ம ஜென்மம் கிடையாது, அது நித்திய வஸ்து அப்படின்னு சொல்கிறது. அதாவது இது வந்து சென்ட்ரல் தீம் ஆஃப் தி சாஸ்திரம். அது எக்ஸ்பிளைன் லாஜிக் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லையா, இதுதான் சென்ட்ரல் தீம் ஆஃப் தி சாஸ்திரம். இதுக்கு வந்து உபனிஷத்துலேருந்து மெயினாக சொல்லப்படுறதோ பிரம்மன், அதாவது ஏக்க வஸ்து. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வழி என்ன எடுத்துக்கிறதுனா உபனிஷத்தில் வந்துட்டு காரிய காரண சம்பந்த விதமாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அது என்னென்னா, காரணம் வந்து ஒன்றாக இருக்கும், காரியம் வந்து பலதாக இருக்கும். அதாவது பிரம்மன் வந்து ஒன்றாக இருப்பது, ஆனால் பார்க்குற விஷயம் நம்ம ஜகத் அது வந்து பலதாக தெரியப்படுறது. அதாவது களிமண் அண்ட் வந்து பாட், அது பல விதத்தில் ஜகத்தோ களிமண்ணோ இதெல்லாம் வந்து நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், வெறும் வேர்ட்ஸ் மட்டும்தான் இது. ஆனால் வந்து பிரம்மன் மட்டும்தான் இருக்கிறதே இல்லை. இது அதாவது ஜகத் பாட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம் தனியாக இருப்புன்றது ஒன்றும் கிடையாது. இதுதான் அந்த லாஜிக் மூலமாக உபபத்தியில் வந்து நமக்கு சொல்கிற இது பண்ணுது. இந்த 6 ஸ்ரவணத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற பிரயோஜனம் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஃபஸ்ட்டு அக்ஞான நிவர்த்தி அது பார்த்தோம், அதாவது இக்னோரன்ஸ் கிளாரிஃபை ஆகிறது நமக்கு. அடுத்தது வந்து பிரமாண அசம்பாவனா நிவர்த்தி, அதாவது சாஸ்திரத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்றத பற்றி இன்டர்பிரிட்டேஷனல் டவுட்ஸ்லாம் இந்த கிளாரிஃபை ஆகும். சாஸ்திரமே வந்து 3 ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. துவைத்தம் வந்து மாத்வாச்சாரியா இது எக்ஸ்பிளைன் பண்ணுறான். விசிஷ்ட துவைத்தம் வந்துட்டு ராமானுஜர் சொல்கிறாரு, அத்வைத்தம் சங்கராச்சாரியா சொல்கிறாரு. 3 விதமாக இருக்கும் போது 3த்தையுமே நம்ம எடுத்துக்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுத்துக்கணும். 3மே கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுத்து சொல்லணும். அதில் அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து ரிப்பீட்டட் காதால் அந்த இதை நம்ம கேட்டு இருக்கிறதுலாம் வந்துட்டு ஸ்ரவணம். இந்த ஒரு விதத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும். அதாவது இன்டர்பிரிட்டேஷனல் டவுட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, மனநத்துல இன்டர்பிரிட்டேஷனல் டவுட்ஸ் வரும். அதாவது ஸ்ரவணத்துல பிரயோஜனம் சொல்லும்போது சொன்னேன். சொல்லு, என்ன சொன்னேன்? எப்படி இது சாஸ்திரத்தை எந்த விதத்தை புரிஞ்சிக்கணும், 3 விதம் இருக்குது, இதை நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு இது பண்ணும்போது மாதவாச்சாரியர் ஒன்று சொல்கிறா, ராமானுஜர் ஒன்று சொல்கிறாரு, ஆதிசங்கரர் ஒன்று சொல்கிறாரு. எதை நம்ம எடுத்துக்கணும்? ஒரு கொஸ்டினுக்கு 3 ஆன்சர் கரெக்டாக இருக்க முடியாது, 1 தான் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு. ஸோ நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்றதுல நம்ம திருப்பி நமக்கு ஸ்ரவணம் கேட்டுண்டு எல்லாத்தையும் இருக்கணும் சாஸ்திரத்தை. அதுதான் சொன்னேன். ஓகே, அந்த இதான். அடுத்து வந்து ஸ்ருதி விரோத நிவர்த்தி, அதாவது இப்போ வந்து உபனிஷத்துலேயே வந்து பிரம்மன் தான் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி அங்கே தேவைப்படும். அதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும்னா எது சத்தியம், துவைத்தம் சத்தியமா, விசிஷ்டாத்வைத்தம் சத்தியமா அல்லது அத்வைத்தம் சத்தியமா, இது 3த்துல ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுத்துக்க முடியும். இது 3த்துல எதை எடுத்துக்கிறது, எது உண்மை அப்படின்னு அசர்டைன் பண்ணணும்னா அதுக்கு எது ஹெல்ப் பண்ணணும்னா சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. ஓகே, ஸோ பிரமாண அசம்பாவனா நிவர்த்தி. ஓகே, ஸ்ருதி விரோத நிவர்த்தி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்திலே வந்துட்டு பிரம்மன் தான் காசு, ஜகத் வந்து ப்ராடக்ட்டு,
ஆனால் வந்து சாஸ்திரத்தை சொல்றது காரிய காரண சம்பந்த ரகிதம்னு சொல்றது. இதுக்கு வந்துட்டு அதே மாதிரி மாயாதான் காசுன்னு சொல்றது. 2 கான்ட்ரடிக்டிங் வெர்ஷன்ஸ் வந்து சீமிங்லி அது வந்து சாஸ்திரத்துல இருக்கிறதுனால இதை பாரம்பரியமா படிச்சுட்டு வந்தோம்னா நம்ம ஸ்ரவணம் மூலமா நமக்கு இதுல வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகும். நமக்கு இதுல நம்ம கேட்டுட்டே வந்தோம் அப்படின்னு. அடுத்து வந்து மனனம் பார்த்தோம். மனனம்னா வந்து ரிப்பீட்டட் திங்கிங், அனுச்சிந்தனம். ஆனால் எதை பற்றி ரிப்பீட்டட் திங்கிங்னா என்னை பற்றி, அதாவது நான் டியூவல் பிரம்மனை பற்றி இருக்க என்னை பற்றி ரிப்பீட்டட் திங்கிங் இருக்கணும். எவ்வளோ நாளைக்கு அது இருக்கணும் ரிப்பீட்டட் திங்க்னா? ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அதை நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும். இது என்னன்னா வந்து மனநம வந்து வேதாந்த அனுகுண யுக்திபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த டேட்டா, அதாவது லாஜிக்ஸ் டேட்டா வந்துட்டு சாஸ்திரத்துலேருந்து எடுத்து அதை நம்ம மனனம் பண்ணுறதுக்கு தான் வந்து அதை நம்ம வந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறது தான் வந்து மனனம் அப்படின்றது. நம்ம ஏன் வந்துட்டு டேட்டாவை வந்து சாஸ்திரத்துலேருந்து எடுக்கணும் அண்ட் வை நாட் சயின்ஸ்லேயே நம்ம இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, எது நமக்கு டவுட் இருக்கோ, ஏதாவது நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தில் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா எதை படிச்சிருக்கோமோ அதுலேருந்து தான் நம்ம எடுத்துக்க முடியும். வேற ஒரு பிளேன் ஆஃப் ரியாலிட்டிலேருந்து எடுத்து அதை வந்து கம்பேர் பண்ணி அதை நம்ம இதான் அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ண முடியாது நம்மளால. அதாவது லௌகீகத்தில் இருக்கிறத வந்து சாஸ்திரத்துக்கு கம்பேர் பண்ணி நம்ம கரெக்டாக இதில் வந்து நம்ம அதில் வந்து மனனம் பண்ணுறது தப்பு. ஃபஸ்ட்டு வந்து இதில் சயின்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கொள்கிறது ஆப்ஜெக்டான விஷயத்தை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஆனால் சாஸ்திரத்துப்படி நம்ம வேதத்துப்படி பார்த்தா அப்சர்வரை பற்றி தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். நம்ம டேட்டா எங்கேருந்து எடுக்கணுமா, அனாத்மா பற்றின டேட்டாவை நம்ம எடுத்து பார்க்கணும் சயின்ஸில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை பற்றின டேட்டாவை நம்ம எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா சயின்ஸ் தான் சோர்ஸ். இதை பற்றி இருக்கிறதுக்கு அனாத்மா ஆப்ஜெக்ட் பற்றிலாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு, அப்சர்வர் பற்றியும் நம்ம சாஸ்திரம். ஸோ அதனால நம்ம எங்கேயும் டேட்டா எடுக்கிறோம் அதில் சாஸ்திரம்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இப்போ வந்து அடுத்து இதோட மனனம் அப்படின்றதோட பெனிஃபிட்ஸ் பார்க்குறோம். சம்சய நிவர்த்தி, டேட்டா டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகும் இதில் நம்ம படிச்சுட்டே இருக்கிறதுல. இதை வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிரமேய அசம்பாவனா நிவர்த்தி, அப்புறம் யுக்தி விரோத நிவர்த்திகி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து ஸ்ருதி யுக்தி விரோத நிவர்த்திகி, அதாவது சயின்ஸுக்கும் வேதாந்தத்துக்கும் இருக்க கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து இதில் கிளாரிஃபை ஆகும் இது மூலமாக வருதுல. ஒன்று வந்து இந்திரிய அகோச்சரம், இன்னொன்று வந்து இந்திரிய கோச்சரம். அதில் இதுவாகும். இன்னும் வந்து டியூவாலிட்டி பற்றி சொல்லும், இன்னொன்று வந்து அத்வைத்தை பற்றி சொல்லும். இது வந்து அதோட பெனிஃபிட்ஸ். அடுத்து வந்துட்டு நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னா வந்து டுவெல்லிங் ஆஃப் நாலேஜ், அதுலேயே அந்த அறிவிலேயே நம்ம வந்து டுவெல் ஆகிறது. இதில் 2 வகைப்படு டுவெல்லிங் ஆஃப் நிதித்தியாசனம் டைப்ஸ். ஒன்று ஃபஸ்ட்டு வந்துட்டு சமாதி அபியாச ரோப நிதித்தியாசனம். அதாவதுன்னா அஷ்டாங்க யோக முறைப்படி இதில் வந்து நிதித்தியாசனம் பண்ணுறது. எப்படி உட்காந்துக்கணும், நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்கணும், நம்ம கண்ணை வந்து எப்படி லைட்டாக மூடி இருக்கணும், நம்மள எப்படி ப்ரீதிங் சிஸ்டம் இருக்கணும், அந்த இதெல்லாம் வந்து சொல்கிறது. அந்த இதில் வருது தான். இதுவே வந்து கீதாவில் 6th சாப்டர்லேயும் சொல்லியிருக்கா, மாண்டூக்கியத்தில் அத்வைத பிரகரணத்துலேயும் சொல்லியிருக்கா, அண்ட் வந்துட்டு பஞ்சதசிலையும் சொல்லியிருக்கா இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி சொல்லணும் பண்ணணும் அப்படின்றத. அடுத்த மெத்தட் வந்துட்டு பிரம்மஸ்வரூப பிரம்ம அபியாச ரூப நிதித்தியாசனம் அப்படின்றது. இது வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தட் எதுவுமே கிடையாது, அந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இப்படி தான் உட்காந்துக்கணும், அப்படி சொல்லணும், எந்த கண்டிஷனும் கிடையாது. இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா மைண்ட் வந்து இந்த நாலேஜில் வந்து டுவெல் ஆகணும், அதுதான் இதோட மெயின் கண்டிஷன். இதுக்கான இப்போ டுவெல் ஆகணும் அப்படின்னு நம்ம படிக்கிறது, இல்லை ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கறது, அதை பற்றி கிளாஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து எழுதுறது, இது எல்லாமே அந்த விதத்தில் அதில் வந்து அடங்கிடும். ஸோ அதனால இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ், நீ இந்த வேதாந்தத்தில் அறிவை புகுத்திண்டே இரு, ஸோ தட் உனக்கு அதில் நாலேஜ் வந்துட்டே இருக்கும், அதோட இருக்கும். இங்கே வித்யாரண்யரை வந்து வித்யாரண்யர் சொன்னா இது உன்னோட சாய்ஸ், ஃபர்ஸ்ட் விதம் எடுத்துக்கலாம், செகண்ட் விதமும் எடுத்துக்கலாம், ஆனால் நீ அந்த டுவெல் ஆகிட்டே இரு, அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண வந்து இதில் நமக்கு வந்துட்டு சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம் பற்றி நமக்கு இதில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கிளாஸில் ஸ்ரவணம் மனனம் முடிச்சுட்டு இப்போ நிதித்தியாசனத்தில் இருக்கோம். ஸ்ரவணத்தினால ஸ்ரவணேன அஜ்ஞான நிவர்த்திகி, மனநேன சம்சய நிவர்த்திகி. ஏன் சம்சயங்கள் நீங்கணும் அப்படின்னு கேட்டாக்க, சம்சயங்கள் ஏன் நீங்கணும்னா சம்சயத்தோடு இருக்கிற அறிவே கிடையாது.
இட்ஸ் ஆஸ் குட் அஸ் நோ நாலேஜ், டவுட்ஃபுல் நாலேஜ். ஆக நான் கன்வின்ஸ் ஆகிருக்கணும். எந்த கன்விக்ஷன் எனக்கு கிடைக்கணும் மனநத்தோட அப்படின்னாக்க பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ நாபரா. இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, பிரம்மன், ஜகத்து, ஜீவ. இந்த 3 விஷயத்தை பற்றி எனக்கு டோட்டல் கன்விக்ஷன் இருக்கணும். வாட் இஸ் அகம், வாட் இஸ் பிரம்ம, வாட் இஸ் ஜகத், இந்த 3 விஷயத்தில் எனக்கு கிளாரிட்டி இருக்கணும். ஆக அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம சம்மரி ப்ரெசென்ட் பண்ணுறச்சையும் சரி நம்ம பார்த்துருக்கோம். சில பேர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, ஆச்சாரியாஜி சொன்னா, ஆச்சாரியாஜி சொன்னா, ஆச்சாரியாஜி சொன்னா. ஃபைன். ஆரம்பத்தில் வந்து இட் இஸ் வெரி குட் தட் யூ ஹாவ் தட் பாவனா டுவர்ட்ஸ் த டீச்சர். பட் லேட்டர் ஆன் என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னா, இது ஆச்சாரியாஜியோட ஐடியாவாக இருக்குது. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இஸ் நாட் எனி டீச்சர் ஆர் குரு ஆர் எனி ரிஷிஸ் ஐடியா. அவளோட மைண்டில் இருந்த ஐடியா இல்லது. இட் இஸ் அ ஃபேக்ட் தட் ஐ சீ மை செல்ஃப். அந்த திருடம் இருக்குல்ல, அந்த திருடம் ஏற்படணும். அந்த கன்விக்ஷன் வந்து மனநம் கொடுக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு கன்வின்ஸ் ஆயிடுதா அப்படின்னு பார்க்கணும். எனக்கு கன்வின்ஸ் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறத்துலேருந்து இட் இஸ் மை நாலேஜ், ஐ ஓன் இட் அப். அதுக்கப்புறம் அவா சொன்னா இவா சொன்னாங்கிறதா இல்லாமல் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது, இப்போ எனக்கே தெரியுமே, எனக்கே தெரியறதே. ஆக இது வந்து மனநத்து மூலமாக அக்கம்ப்ளிஷ் ஆகுது. திருட நிச்சய ஞானம், சம்சய நிவர்த்தி, அது மனநத்தினால அக்கம்ப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன எக்ஸசைஸு, நிதித்தியாசனம். நேற்று கிளாஸோட கடைசி பாகத்தில் அதுதான் பார்த்தோம். நிதித்தியாசனம் எதுக்கு செய்யப்படுறது அப்படின்னா, நிதித்தியாசனம் அஃப்கோர்ஸ் 2 வகையில் சாஸ்திரங்கள் சொல்கிறது. சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம் அண்ட் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த வகையாக இருந்தாலும் நிதித்தியாசனம்ங்கிறது ஏன் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டாக்க, வாழ்க்கையில் வந்து நிறையா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும். டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரைச்சே நம்மளோட மனசு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அடைஞ்ச நாலெட்ஜை பொறுத்து இருக்கும். இல்லை பல தடவை அடைஞ்ச நாலெட்ஜுக்கும் நம்ம ரியாக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அது ஏன் அப்படி ஆகிறதுன்னா, ஏன்னா நம்ம கிளாஸ் கேட்குறச்சே, நாலெட்ஜை ரிசீவ் பண்ணுறது வந்து கான்ஷியஸ் மைண்டு, மேலாக இருக்கிற மனசை ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் கற்பனை பண்ணி ஒரு இமேஜரியில் நீங்கள் வச்சுட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரிசீவ் பண்ணுற நாலேஜ் வந்து அந்த கப்புக்குள்ளே மேலோட்டமாக சேர்ந்துட்டே வருது இல்லையா. அடியில் வந்து உங்களுடைய பழைய வாசனை, பழைய சம்ஸ்காரங்கள் இருக்குது. தட் விச் யூ கேரி ஃப்ரம் ப்ரீவியஸ் ஜென்மா ஆல்சோ. உங்களோட ப்ரீவியஸ் ஜென்மாலேருந்து, இந்த ஜென்மாவில் ப்ராட்டப்லேருந்து உங்களோட பர்சனாலிட்டி ரிலேட்டட் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது நல்லா மனசு ஃபுல்லாக ஆழ்ந்து இருக்குது, அடி வரைக்கும் இருக்குது, மனசோட அடி வரைக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஆழ் மனதுன்னு அர்த்தம் சப்கான்ஷியஸ் மைண்ட்னா. டோன்ட் டேக் இட் டு பி எனிதிங் மிஸ்டிக், சரியா. அதனால தான் ஒரு பாத்திரம் மாதிரி கம்பேர் மனசில் ஒரு இமேஜரி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ ரிசீவ் பண்ணுற நாலேஜ் வந்து மேலாக உட்காந்துட்டு இருக்கோம் மனசில், அது உள்ளே இறங்கணும். அது எந்த அளவுக்கு உள்ளே இறங்குறதோ அந்த அளவுக்கு இன் எனி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் உங்களோட ரெஸ்பான்ஸ் டு த வேர்ல்டு எப்படி இருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இவ்வளோ கிளாஸ் கேட்டும் என்னோட வேர்ல்டு விஷயத்தில், உலகத்தில் யாராவது வந்து என்கிட்ட பேசுகிறச்சையோ, எனக்கு ஒவ்வாத விஷயத்த சொல்கிறச்சையோ, என்னால் ஆக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், இட் கேன் பி எனிதிங், அது ஏற்படுறச்சே என்னோட ரியாக்ஷன் ஏன் இப்படி விபரீதமாக இருக்குது, இன்னும் பழைய சம்ஸ்காரத்திலேயே ஓட்டின்னு இருக்கு என்னோட ரியாக்ஷன் அப்படின்னாக்க, கோவம் வந்து பட்டுன்னு கத்துறோம் இல்லை, அடுத்தவாளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறோம். இதெல்லாம் ஏன் ஆகிறது அப்படின்னாக்க, சப்கான்ஷியஸ் மைண்ட் அளவுக்கு இன்னும் அந்த நாலேஜ் புஷ் ஆகலைன்னு அர்த்தம். அந்த நாலேஜ் எப்படி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புஷ் ஆகும் அப்படின்னாக்க, அதுலேயே டுவெல் பண்ணுறது மூலமாக தான். மற்ற சிந்தனைகளை தவிர்த்து
அதே சிந்தனையை டுவெல் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிற நாலேஜை ஃபுல்லாக சப்கான்ஷியஸ் மைண்டு வரைக்கும் அது இறங்கும். ஒன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் இறங்கிடுது அப்படின்னு சொன்னாக்க அப்போது இன் எனி டிஃபிகல்ட் டைம் உங்களோட ரியாக்ஷன், உங்களோட ரெஸ்பான்ஸ் டு திஸ் வேர்ல்டு, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் டியூரிங் த டிஃபிகல்ட் டைம்ஸ் அது வந்து இட் வில் பி டேக்கன் கேர். இந்த புஷ் பண்ணுறது இருக்குல்ல, ரிசீவ் பண்ணுற நாலேஜை அடி மனசு வரைக்கும் புஷ் பண்ணுறதுக்கு பேர் உள்வாங்கிறதுன்னு பேர், இன்டர்னலைசேஷன். இதை நம்ம ஏற்கனவே கிளாஸில் இந்த வார்த்தையை பார்த்துருக்கோம். இன்டர்னலைசேஷன், அதை உள்வாங்கிறது, அதுக்கு பேர், அதுக்கு வந்து அதாவது பிரம்மாத்ம பாவனா. ஐ ஆம் பிரம்மன், ஐ ஆம் தி இன்ஃபினிட் பிரம்மன், எனக்கு வேண்டியதுங்கிறது எதுவுமே இல்லை, நான் பூர்ண ஸ்வரூபமா இருக்கிறதுனால எனக்கு குறை என்பது இல்லை, எனக்கு அதிருப்தி என்பது இருக்க முடியாது. ஐ ஆம் நெவர் பாண்டட் பை எனிதிங். இந்த விஷயங்கள் எதெல்லாம் நம்ம பிரம்மத்தோட லட்சணமா நம்ம படிச்சிருக்கோமோ இது எல்லாம் வந்து இட் ஷுட் கெட், மைண்ட் ஷுட் கெட் சோக்டு. மனசை வந்து நல்லா தோஞ்சு போயிருக்கணும். அப்படின்னா என்ன, அடி வரைக்கும் அந்த நாலேஜ் வந்து இறங்கியிருக்கணும். என்னோட குருநாதர் வந்து குலாப் ஜாமுன் எக்ஸாம்பிள் கொடுப்பார். குலாப் ஜாமுன்ல அந்த ஜீரா இருக்குல்ல, அடி வரைக்கும் இறங்கியிருக்கணும், மேலேந்து அடி வரைக்கும் இட் ஷுட் பி சோக்டு இன் ஜீரா. அந்த மாதிரி மனசு வந்து மேலேந்து அடி வரைக்கும் இட் ஷுட் பி சோக்டு இன் திஸ் நாலேஜ். ஆக என்னாகும், பிரம்மாத்ம பாவனா கொண்டு மனது வந்து தோய்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, பிரம்மாத்ம பாவனா என்ன பண்ணும்னா அதுவே ஃபுல்லாக ரொம்ப எடுத்துனா ஏற்கனவே மைண்டில் இருந்த ஐட்டம் வந்து வெளியில் போகணும்ல. ஏற்கனவே மைண்டில் என்ன ஐடியா இருந்தது, தேகாத்ம பாவனா இருந்தது, அது வந்து நேச்சுரலாக இட் வில் கெட் டிஸ்பிளேஸ்ட். பிரம்மாத்ம பாவனா வந்து கொண்டு மனசை திருப்பி 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 அதே விஷயத்தில் சிந்தனை பண்ணுறச்சே என்னாகிறது, அது மனசு வந்து அதில் தோய்ந்து போய் இன்டர்னலைஸ் ஆக ஆக தேகாத்ம பாவனா வெளியேறுகிறது. ஆக தேகாத்ம பாவனா கெட்ஸ் டிஸ்பிளேஸ்ட் பை பிரம்மாத்ம பாவனா. அகம் தேகா அப்படிங்கிற தாட்டு எப்படி டிஸ்பிளேஸ் ஆகிடுதுன்னா, அகம் பிரம்மாஸ்மி. இதுக்கு பேர் நிதித்தியாசனம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் நிதித்தியாசனம்னு பேர். இந்த ப்ராசஸை வந்து எப்படி செய்யலாம், எந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி இதை செய்யலாம், இதுதான் நடக்கும் நிதித்தியாசனத்தில். எந்த டைப் ஆஃப் நிதித்தியாசனமாக இருந்தாலும் இதுதான் நிதித்தியாசனம். திஸ் இஸ் வாட் ஹேஸ் டு பி டன். இதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதுல பல முறைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். அதாவது எந்த யோகிக் பாஸ்டரோ எதுவும் வேண்டாம். இதை வந்து யோக வாசிஷ்டத்துலேயும் சொல்கிறார், பஞ்சதசிலையும் சொல்கிறார். என்ன ஒரே விஷயம், நீ என்ன வேணா பண்ணு, நின்றுட்டு பண்ணு, நடந்துன்னு பண்ணு, படுத்துன்னு பண்ணு, எப்படி வேணா பண்ணு. ஆனால் என்ன செய்யணும், மைண்டில் இதே விஷயம் வந்து பிரம்மாத்ம பாவனா இருக்கணும். படித்த விஷயத்தை திரும்ப 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 அதே மைண்டில் விசாரம் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு யோக வாசிஷ்டத்தில் என்ன சொன்னார்னு பார்த்தோம். தத் சிந்தனம், தத் கதனம், அந்யோன்ய தத் பிரபோதனம் ஏகமேவ பரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விதுர்புதா அப்படின்னு யோக வாசிஷ்டத்தில் சொல்கிறதுன்னு பார்த்தோம். தத் சிந்தனம், அதே விஷயத்தை நினச்சிக்கோ. தத் கதனம், பேசினா அதே விஷயத்தை பற்றி பேசுறது. அந்யோன்ய தத் பிரபோதனம், எல்லாரோடையும் லைக் மைண்டட் பீப்புளோட அந்த ஷேரிங், குரூப் டிஸ்கஷன், ஷேரிங். இல்லை யாரானு கிடச்சா காது குத்து கேட்டேன்னா அவளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம் இல்லையா, கிளாரிஃபை பண்ணுறது மூலமாக. ஏகம் ஏவ பரத்வஞ்ச, இதை தவிர வேறு எதுவும் இல்லாமல் இதே சிந்தனையோடு இருப்பது. பிரம்மாபியாசம் விதுர்புதா, இதுக்கு பேர் பிரம்மாபியாசம் என்று சான்றோர்களால், ரிஷிகளால், முனிகளால் கூறப்படுகிறது, அறிந்தவர்களால் கூறப்படுகிறது. இது ஒன் டைப்.
ஆனால் இந்த டைப் ஆஃப் நிதித்தியாசனத்தை பற்றி இங்கே அவர் ஹேண்டில் பண்ணல. இங்கே எந்த டைப் நிதித்தியாசனத்தை எடுத்துக்கிறாருன்னா சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம். சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபாலோட் யூசிங் அஷ்டாங்க யோகா மெத்தடு. அதாவது எந்த அளவுக்கு மனசுல பிரம்ம சிந்தனை கொண்டு வரதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுறதோ அதே அளவுக்கு ஃபிசிக்கல் பாஸ்டர்லையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து பிரம்ம சிந்தனம் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், ஃபிசிக்கல் பாஸ்டர் இம்பார்ட்டன்ட் இல்லை பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனத்தில். சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனத்தில் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இதில் எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க ரெண்டுத்துல எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுத்தையுமே கூட ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம்ங்கிறது ஆல் த்ரூ த டே பண்ண முடியாது இல்லையா? எஸ்பெஷலி டிரான்சாக்ஷனில் இருக்கிறச்சே ஆல் த்ரூ த டே பண்ண முடியாது. தேர்ஃபோர் சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம் வந்து எப்போ சூட்டபிள் டைம் ஆஃப் மெடிடேஷனோ அப்போ பண்ணிட்டு மற்ற டைமில் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம் பண்ணலாம். இல்லை சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம் மட்டும் ஏர்லி இந்த மார்னிங் பண்ணோன்னா அதே விஷயம். எந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் ஏர்லி மார்னிங் கொண்டு வரீங்களோ சாத்விக் ஸ்டேட்டில் இருக்கும் மைண்டு, அப்போ நல்ல ரிசெப்ஷன் இருக்கும் மைண்டில். அப்போ நீங்கள் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாக்க அது த்ரூ அவுட் த டே உங்கள் மனசில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ யூ கேன் ஃபாலோ ஐதர் ஒன் ஆர் போத் ஆல்சோ. அது வந்து அவாவாளுடைய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம், அதில் சாய்ஸ் இருக்குது. இதில் வந்து சதானந்தர் எதில் டீல் பண்ணுறார் அப்படின்னா சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் அப்படின்னா இட் இஸ் வேதாந்திக் மெடிடேஷன், இட் இஸ் நாட் உபாசனா. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆக படித்த விஷயத்தை மனதில் கொண்டு வந்து தியானிப்பது, அதுக்கு பேர் நிதித்தியாசனம். அப்போ மனசுல என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வேதாந்திக் தாட்ஸ். வேதாந்திக் தாட்ஸ் வந்து கண்டினியூஸா ஃப்ளோ ஆகணும். கண்டினியூஸ் ஃப்ளோ ஆகிற அந்த வேதாந்திக் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் தாட்ஸுக்கு பேரு ஆத்மாகார விருத்தி ஆர் பிரம்மாகார விருத்தி. ஆத்ம ஆகார எந்த ஃபார்ம் எடுத்துக்கிறது, ஆத்மா விஷயத்தினுடைய ஃபார்ம்ல இருக்கு விருத்தி, ஆர் பிரம்ம விஷயத்தினுடைய ஃபார்ம்ல இருக்கு விருத்தி. அதுதான் ஆத்ம ஆகார விருத்தி ஆர் ஆத்மாகார விருத்தி, பிரம்ம ஆகார விருத்தி ஆர் பிரம்மாகார விருத்தி. அப்போ என்ன புரிய வருது அப்படின்னா வேதாந்திக் மெடிடேஷன்ங்கிறது தாட்லெஸ் ஸ்டேட்டு கிடையாது. நிறையா பேர் தே ஆர் ஆஃப் தி ஐடியா தட் தாட்டை வந்து ரிமூவ் பண்ணணும், மோட்சத்துக்கு தாட் வந்து ரிமூவ் பண்ணணும்னு. தாட்லெஸ்ஸாக இருக்கிறது வேதாந்திக் மெடிடேஷனோட ஐடியா கிடையாது. தாட் வந்து ஐதர் பிரம்ம சத்தியம் அப்படிங்கிற விஷயத்தில் தாட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகலாம், அல்லது ஜெகன் மித்யா அப்படிங்கிற விஷயத்தில் தாட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகலாம். ஆக ஐ அப்படிங்கிற விஷயத்தில் நான் யார் நான் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி ஃப்ளோ ஆகணும் மைண்டில் தாட்ஸு. நான் அப்படின்னு சொன்னான் நிதித்தியாசனத்தில் அப்படின்னு சொன்னாக்க நான் இந்த சரீரத்தினுடைய உற்பத்தியோ அங்கமோ குணமோ இல்லை. ஐ ஆம் நாட் அ பார்ட், ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் பாடி. ஐ பர்வேட் அண்ட் லிவ் இன் திஸ் பாடி. ஆக அந்த 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதை மனதில் கொண்டு வந்து மெடிடேட் பண்ணுறது. Therefore, I am the absolute reality. என்னை சுற்றி இருக்கும் பிரபஞ்சம் அப்போ என்னது அப்படின்னா அது lower order of reality. It is not as true as I am. அது ட்ரூ இல்லையானா ட்ரூன்னு சொல்ல முடியாது, ட்ரூ இல்லைன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் ஆஸ் ட்ரூ ஆஸ் ஐ ஆம். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி.
அனாத்ம விஷயத்துல என்ன நிகழ்ந்தாலும், என்ன நிகழ்வு ஏற்பட்டாலும் ஸ்க்ரீன்ல காட்டுற சினிமா மாதிரி சினிமாவில் ஏற்படுற விஷயங்கள் எப்படி அந்த ஸ்க்ரீனை பாதிப்பதில்லையோ அதே போல இந்த மித்யா பிரபஞ்சத்தில் ஏற்படும் நிகழ்வுகள் ஒருபோதும் என்னை பாதிப்பது இல்லை. அந்த மித்யா பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் வரும்? என்னோட ஃபேமிலி வரும், என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவா எல்லாரும் மித்யா பிரபஞ்சத்தில் வருவா, என்னுடைய அப்பா அம்மா, ஸ்பவுஸ், பிரதர் சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ஆஃபீஸில் இருக்கிற என்னுடைய சபார்டினேட்ஸ், என்னுடைய பாஸ், மை பொசஷன்ஸ், மை சேலரி, மை பேங்க் பேலன்ஸ், மை அசெட்ஸ், மை கார், மை பைக், மை ஃபேவரட் க்ளோத்ஸ் இன்க்ளூடிங் மை ஓன் பாடி, எல்லாமே சத்தியமா இல்லை மித்யா பிரபஞ்சமா? எல்லாமே மித்யா பிரபஞ்சம். ஆக இந்த விஷயங்கள்ல என்ன நடந்தாலும் அது என்னை ஒருபோதும் பாதிப்பது இல்லை. மூவி எப்படி ஸ்கிரீனை பாதிக்க முடியாதோ அதுபோல மித்யா பிரபஞ்சத்தில் ஏற்படும் விஷயங்கள் ஒருபோதும் என்னை பாதிப்பது இல்லை. இந்த விஷயம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இறங்க இந்த விஷயத்தில் டுவெல் பண்ண என்ன ஆகிறது? தேகாத்ம பாவனா டிஸ்பிளேஸ் ஆகி பிரம்மாத்ம பாவனா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது. தேகாத்ம பாவனா டிஸ்பிளேஸ் ஆகிறது அப்படின்னாக்க இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அதுதான் விபரீத பாவனா நிவர்த்தி. ஹேபிச்சுவல் நோஷன் நீங்கிறது விபரீத பாவனா நிவர்த்தி. அப்படின்னா இத்தனை நாளாக நான் எந்த விஷயத்தில் ஹேபிச்சுவேட்டடாக இருக்கேனோ, ஐ ஆம் திஸ் பாடி, ஐ ஆம் so and so, ஐ ஆம் an individual, என்னுடைய எல்லா பர்சனாலிட்டி இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டிஸும் அதுக்கு பேர் விபரீத பாவனா, ஹேபிச்சுவல் நோஷன்ஸ் அப்படின்னு பேர். பழக்கத்தில் வந்த விஷயம் அது நிவர்த்தி ஆகிறது. இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஞான நிஷ்டா பேர். இதுதான் ஞான நிஷ்டா. இங்க சதானந்தர் என்ன சொல்றாருன்னா, சஜாத்திய பிரத்யய பிரவாகா. சஜாத்திய அப்படின்னா அதே ஜாத்தியில, த சேம் ஜாதி. எந்த ஜாதி? சிமிலர் தாட்ஸ். அகம் பிரம்ம இல்லைன்னா ஜெகன் மித்யா. பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இந்த ரெண்டு விஷயத்திலேயே சென்டர் ஆகியிருக்கிற தாட்ஸ் ஃப்ளோ ஆகிண்டே இருக்கிறது. பிரத்யயானா தாட்ஸு, சஜாத்திய பிரத்யயானா சிமிலர் தாட்ஸ். பிரவாகா அப்படின்னாக்க ஃப்ளோ ஆகுது, கண்டினியூஸ் ஃப்ளோ, இடைவிடாம கண்டினியூஸ் ஃப்ளோ. பிரவாகா. கங்கை எப்படி பிரவாகமாக ஃப்ளோ ஆகுறாளோ அந்த மாதிரி கண்டினியூஸ் ஃப்ளோ. சஜாத்திய பிரத்யய பிரவாகா. சென்டர்ட் ஆன் வாட் அப்படின்னு கேட்டால், சஜாத்தியனா எந்த ஜாதி, ஆன் வாட் அப்படின்னு கேட்டால் அத்விதீய வஸ்து. நம்ம பார்த்துட்டோம் பிரம்ம சத்தியம் இல்லை ஜெகன் மித்யான்னு. இங்கே அவர் அத்விதீய வஸ்து, த நான் டியூவல் ரியாலிட்டி, ஐ ஆம். அந்த விஷயத்திலேயே அந்த விஷயத்தை ஒட்டின தாட்ஸ் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆகுது. சஜாத்திய பிரத்யய பிரவாகா அத்விதீய வஸ்து. அண்ட் விஜாத்திய மற்ற விஷயங்கள், டிஸ்சிமிலரா இருக்கிற தாட்ஸ். இதுக்கு டிஸ்சிமிலரா இருக்கிற தாட்ஸ் என்னது? பிரம்மாகார விருத்திக்கு ஆர் பிரம்ம பாவனாக்கு பிரம்மாத்ம பாவனாக்கு டிஸ்சிமிலரா இருக்கிறது தேகாத்ம பாவனா. தேகாத்ம பிரத்யய ரஹித. பிரத்யயனா தாட்ஸ்.
தேகாத்ம பிரத்யய ரஹித. அவைகள் இல்லாமல், அவைகள் இன்டரப்ட் பண்ணாம, அவைகள் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம கண்டினியூஸா அத்விதீய வஸ்துவை பற்றிய சஜாதிய பிரத்யய பிரவாகா, அது நிதித்தியாசனம். அதுதான் கொடுத்தார் டெஃபினிஷன் ஆஃப் நிதித்தியாசனம். விஜாதீய தேகாதி பிரத்யய ரஹித, டிஸ்சிமிலரா இருக்கிற ஷரீர ரீதியாக தேகம் எக்ஸெட்ரா, தேகாதி அப்படின்னா ஐ ஆம் திஸ் பாடி எக்ஸெட்ரா ஆகிய பிரத்யய ரஹித, அது போன்ற தாட்ஸ் இல்லாமல் அத்விதீய வஸ்து, பிரம்மத்தினுடைய விஷயத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அத்விதீய வஸ்துவை, அதை சார்ந்த சஜாத்திய பிரத்யய பிரவாகா, அதற்கு பேரு நிதித்தியாசனம். 192ல கொடுத்த நம்ம படிச்சோமோ 192 நேற்றுக்கு படிச்சிட்டோம்ல. சரி, ஓகே, ஒரு தடவை படிக்கணும். சரி, ஓகே, நேற்றுக்கு படிச்சிட்டோம்னா ஓகே. ஸோ தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் நிதித்தியாசனம். இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏதாவது ஆச்சா இல்லையான்னு எப்படி தெரியும்? நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் நிதித்தியாசனம். சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சா இல்லையா எப்படி தெரியும்? அப்படின்னா டிஃபிகல்ட்டாக சுச்சுவேஷன்ஸ் வரும்ல, அந்த சுச்சுவேஷன்ஸில் என்னுடைய பிஹேவியர் இப்போல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் தெரியும். நம்ம இன்னும் மெஷர் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க ஜி, இந்த விஷயங்கள் இருந்தால் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏதோ ஆயிருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு இண்டிகேட்டிவ் லிஸ்ட் இருந்ததுன்னா, இந்த மாதிரியான பிஹேவியர் இருக்கணும் அப்படிங்கிற இண்டிகேட்டிவ் லிஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னாக்க பகவத்கீதா சாப்டர் 2 ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம் இல்லையா? வீத ராக பய குரோதா, வீத ராகா, வீத பயஹா, வீத குரோதா, எது மேலேயும் அதீதமான ஒரு டிசையரோ, எது மேலேயும் யாரிடத்திலும் எதனிடத்திலும் வெறுப்போ இல்லை அதீதமான குரோதமோ இல்லாமல் இருப்பது. அதே மாதிரி 12வது அத்தியாயம் பக்தி யோகம் எடுத்துட்டோம்னா அங்கேயும் பரபக்த சாதனா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? பரபக்த லக்ஷணானி கொடுக்கப்பட்டிருக்கு. பரபக்த லக்ஷணானியில் பார்த்தோம்னா ஞாபகம் இருந்தது ஸ்லோகம். அதாவது யஸ்மான்ன உத்விஜதே லோகஹ லோகான்ன உத்விஜதே ஜயஹ ஹர்ஷாமர்ஷ பய உத்வேகைஹி முக்தஹ சச்சமே பிரியஹ அப்படிங்கிறார் கிருஷ்ணர் இல்லையா? யார் ஒருவன் வெளியில இருக்கிற வேர்ல்டை கோபப்படுத்தாம, அதாவது he doesn't disturb the world, வெளியில இருக்கிற யாரையும் போய் ஹர்ட் பண்ற மாதிரியோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரியோ எதுவும் பண்ண மாட்டான். அண்ட் லோகான்ன உத்விஜதேச்ச யஹ, லோகத்தினால அவனும் டிஸ்டர்ப் ஆக மாட்டான். he doesn't bother the world does not bother him. ஹர்ஷ ஆமர்ஷ, ஹர்ஷனா ஒரே ஒரு ஜாய், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஹர்ஷ. ஆமர்ஷ அப்படின்னா அதோட ஆப்போசிட், அப்படியே துவண்டு போயிடுறது, ஒரே டல். பய உத்வேகைஹி முக்தஹ, ஒன் ஹூ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் திஸ். சச்சமே பிரியஹ, ஹி இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ அப்படிங்கிற கிருஷ்ணர். ஞான நிஷ்டஹ. ஆக இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு, அங்கேயும் ஒரு லிஸ்ட் இருக்கு. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்காரஹ ஷமதுக்க சுகஹக்ஷமி. அதிலிருந்து ஒரு லிஸ்ட் ஆரம்பிக்கிறது இல்லையா? அகெயின் 12th சாப்டர் அண்ட் 4th சாப்டர்லையும் சொல்கிறார். 16th சாப்டரில் தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் முதல் 3 ஸ்லோகம் தெய்வீ சம்பத், அதுக்கப்புறம் வர்றது ஆசுரி சம்பத் அண்ட் ராட்சச சம்பத். ராட்சச குணம் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள், அசுர குணம் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்
அண்ட் தெய்வீ சம்பத்துடையவர் எப்படி இருப்பார். ஸோ உன்னுடைய பிஹேவியர் வந்து எப்படி இருக்கு? 16th சாப்டரோட நோக்கில் மொத்த மனுஷ குலத்தையும் 2ஆ பிரிச்சுட்டு, தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத். ஒரு மனுஷனையே 2ஆ பிரிச்சுட்டார், தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத். ஆக என்னுடைய ஆசுரி சம்பத் ஹேவ் டு பி ரீப்ளேஸ்டு, ஹேவ் டு கெட் டிஸ்பிளேஸ்டு, அண்ட் தெய்வீ சம்பத் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணும். வேல்யூ மெடிடேஷன் சொல்லுவார் பூஜ்ய சுவாமிஜி. டேக் எனி வேல்யூ, டேக் எனி வேல்யூ, அந்த வேல்யூவை நான் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். அஹிம்சா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அஹிம்சாங்கிற பண்பை நான் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். அஹிம்சா பற்றி நம்ம வேல்யூ ஆஃப் வேல்யூஸில் கிளாஸில் என்ன படித்தோம், அந்த விஷயத்தை நம்ம மெடிடேட் பண்ண எங்கெங்கெல்லாம் நான் யாரெல்லாம் ஹிம்சப்படுத்தியிருக்கேன், என்னோட பேச்சில், செயலில், பிஹேவியரில், ஈவன் இன் ஜஸ்ட் ஒன் லுக், ஒன் கிளான்ஸ் இஸ் இனஃப் டு ஹர்ட் சம்படி இல்லையா? ஆக அந்த விஷயத்தில் என்னோட பிஹேவியரை நான் இப்போ எந்தெந்த இடத்துல எப்படி மாற்றிக்கணும், என்ன பண்ணணும், என்னோட நாலேஜ் ஆஃப் சாஸ்திரம் என்ன, வாட் இஸ் த நாலேஜ் ஐ கேரி, வாட் இஸ் மை ஐடென்டிட்டி அபவுட் மை செல்ஃப், அப்படி இருக்கிற நான் இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது. தேர்ஃபோர் இந்த மாதிரி ஒவ்வொரு எனி வேல்யூ யூ கேன் டேக் அண்ட் யூ கேன் மெடிடேட், தட் வில் ஹெல்ப். ஆக வேதாந்தம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா, தி எஃபிகசி ஆஃப் வேதாந்தம் எங்கே தெரியும் அப்படின்னாக்க என்னுடைய பிஹேவியரில் அது தெரியும். இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் இன் மை பிஹேவியர். அது என்னோட பிஹேவியரில் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கூட உள்வாங்கலைன்னு அர்த்தம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கிளாஸை கேட்டுன்னு இருக்கோம்னு அர்த்தம். இவ்வளோ நாள் கேட்டேன் ஜி, ஆனால் எனக்கு இன்னும் கோபம் போகல, எனக்கு இன்னும் இது போகலை, அது போகலைன்னா எஃபர்ட் போடணும், வேற வழி கிடையாது. ஆகுதி இடணும். ஞான யஜ்ஞம் அப்படின்னாக்க ஆகுதி என்னது? என்னோட மிஸ்கன்செப்ஷன்ஸ் தான், என்னுடைய அறியாமை தான், என்னோட இண்டிவிஜுவல் நோஷன் தான், வேற எதுவுமே கிடையாது. ஆக இது அனைத்தும் ஆகுதியில் இட வேண்டும். இதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் எஃப்ஐஆர்னு ஒன்று பார்த்துருக்கோம், 2nd சாப்டர்லேயே பார்த்தோம். எனக்கே நான் வந்து எஃப்ஐஆர் ரிப்போர்ட் போடணும் அப்படின்னா என்ன? ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, ரெக்கவரி பீரியட். போன மாதம் 24 தடவை கோவப்பட்டேன், இந்த மாதம் 23 தடவை தான் கோவப்பட்டேன். வெரி குட், தட் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட். திரும்பி அந்த 23 24 ஆகாமல் பார்த்துக்கணும் இல்லையா? 23 22 ஆகணும், 20 ஆகணும், 10 ஆகணும், அந்த மாதிரி ஆகணும். அதே மாதிரி இது ஃப்ரீக்வன்சி. இன்டென்சிட்டின்னா என்ன? எவ்வளோ கெட்ட கோவம் வந்தது, நான் ஆங்கருக்கு சொல்கிறேன், மற்ற எல்லா விஷயமும் வெறுப்பாக இருக்கலாம், இல்லை எனி டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை இந்த ஏலியனேஷன் ஒன்று இருக்குது, மனுஷனை கொன்னுடும், தனிமைப்படுத்துகிற ஒரு ஃபீலிங். என்னை யாருமே கண்டுக்கல, என்கிட்ட யாருமே பேசலை, என்னை யாருமே எதுவுமே கேட்குறது இல்லை இல்லையா? இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஆழமாக வருது, எவ்வளோ டீப்லி ஐ எம் ஃபீலிங் தட், அந்த இன்டென்சிட்டி இருக்குல்ல, அதுவும் குறையணும். இன்னொன்று என்ன குறையணும்? ரெக்கவரி பீரியட், த டைம் தட் ஐ டேக் டு ரெக்கவர் அவுட் ஆஃப் இட். ஒரு சுபாஷிதம் ஒன்று இருக்கு, உத்தமே க்ஷணகோபஸ்யாத் மத்தியமே கட்டிகாத்வயம் அதமே ஸ்யாத் அஹோராத்திரம் பாபிஷ்டே மரணாந்தகா. உத்தம கோபம் எது தெரியுமா? கோபத்திலேயே வந்து பெஸ்ட் கோபம் அப்படிங்கிறது எந்த கோபம்னா க்ஷண கோபம். அந்த டைமுக்கு கோபப்படுவா, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். அது வந்து உத்தமம். he has managed his temperament very well. அது உத்தம கோபம். மத்தியமே கட்டிகாத்வயம் அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு இருக்குமா, 2 ஹவர்ஸ்க்கு கொஞ்சம் ஆஃபாக இருப்பாராம், கொஞ்ச நேரம் விட்டுரு, என்ன ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுரு, அதுக்கப்புறம் நார்மல் ஆகி வரும். அது வந்து மத்தியமம். அதமம் எது தெரியுமா? வர்ஸ்ட் கோபம். அஹோராத்திரம், 1 நைட்டுக்கு ஃபுல்லாக கோபமாக இருக்குது, நெக்ஸ்ட் டே மார்னிங் நார்மலாக இருக்கும், அது வந்து அதமம். அதுக்கு மேலே இருந்தா பாபிஷ்டே மரணாந்தகா, ரொம்ப பெரிய பாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது.
அதாவது ஒண்ணுமே விளங்காம இருக்குல்ல. ஆக ஒவ்வொரு இடத்துலையும் என்னோட பிஹேவியரை, என்னோட மென்டல் பிஹேவியரை வந்து வாட்ச் பண்ணணும். சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஆகாது. என்ன ஏதாவது விபூதி அடிச்சு வேப்பில் அடிச்சா அப்படின்லாம் வராது. சரியா? இது வந்து சம்திங் ரிலேட்டட் டு த மைண்ட். மெதுவாக தான் வரும், மெதுவாக தான் நடக்கும், கிராஜுவலாக தான் இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இன்டர்னல். எக்ஸ்டர்னலாக இருக்கிற வெயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாடி வெயிட்டு, ஸ்லிம்மிங் ஆர் ஈவன் புட்டிங் ஆன் வெயிட், சில பேருக்கு உடம்பு குறைக்கிறது கஷ்டம், சில பேருக்கு உடம்பு போடுறது கஷ்டம். எதுவாக இருந்தாலுமே சடனாக நடக்காது. இஃப் இட் ஹேப்பன்ஸ் சடன்லி தென் ப்ராப்ளம்னு அர்த்தம். இஃப் யூ சடன்லி லூஸ் வெயிட் இல்லையா, இட் கேன் ஈவன் பி அ சிம்டம் ஆஃப் கேன்சர் இல்லையா, ஆர் ஈவன் டயபெட்டிஸ். ஆக சடனாக ஏதாவது நடக்கிறதுனா தட் இஸ் நாட் நேச்சுரல், தட் இஸ் ஏதோ ப்ராப்ளம், சம்திங் ராங், சம்திங் அப்நார்மல் அர்த்தம். ஆக டோன்ட் எய்ம் ஃபார் எனி திங் சடன். மெதுவாக நடக்கணும், கிராஜுவலாக நடக்கணும், அண்ட் ஸ்டெடியாக இருக்கணும். ஆக there has to be a gradual internal transformation. Gradual internal transformation எல்லா ஸ்டேஜ்லையும் இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து there will be transformation. அதனால தான் ஞானத்தை அடைந்தவர்கள்ல கூட சாஸ்திரம் வந்து கிரேடு பண்றது, ஜீவன் முக்தியை கூட கிரேடு பண்றது சாஸ்திரம். பிரம்மவித்து வரியான், பிரம்மவித்து வரிஷ்டான் அப்படின்னு. பிரம்மவித்து, மோர் பிரம்மவித்து, மோஸ்ட் பிரம்மவித்துன்னு சொல்ற மாதிரி. அப்படின்னா என்ன? how much one has internalized. It is a constant and gradual behavioral transformation. ஆக முதல்ல இது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணணும். யாரு ஞானத்தை அடைந்து, ஸ்ரவணம் மூலமாக ஞானத்தை அடைந்து, சந்தேகம் தெளிய மனனத்தின் மூலமாக சம்சய நிவர்த்தியும் ஆயிருக்கோ, எல்லா விதமான டவுட் கிளாரிஃபிகேஷனும் ஆயிருக்கோ, அவர்கள் நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். நிதித்தியாசனத்துல வந்து அதாவது என்ன ஆகுது, ஆரம்ப காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நான் என்னுடைய ஜீவன் முக்தி என்னது? மைண்டில் இருக்கிற விஷயம் இல்லையா? வாட் இஸ் ஜீவன்? யாருக்கு ஜீவன் முக்தி? பிரம்மனுக்கா மனசுக்கா? ஜீவன் முக்தி யாருக்கு? மைண்டுக்கா இல்ல பிரம்மனுக்கா, ஆத்மாக்கா? ஆத்மாக்கு என்ன முக்தி? என்ன பர்த்தும் இல்லை, டெத்தும் இல்லை, பாண்டேஜும் இல்லை, ஃப்ரீடமும் இல்லை. தேர்ஃபோர் ஜீவன் முக்திங்கிறது யாருக்கு அப்படின்னா மைண்டுக்கு. யூ ஆர் ஆல்ரெடி ஃப்ரீ, யூ ஆஸ் ஆத்மா ஆர் ஆல்ரெடி ஃப்ரீ. ஆனால் அதை கிளைம் பண்ணுறது யாரு? மைண்டு தான் இல்லையா? மைண்டு வேணும் நான் அதை கிளைம் பண்ணுறதுக்கு. அந்த கிளைம் பண்ணுற மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. ஆக என்னோட மனசில் ஜீவன் முக்தியை கிளைம் பண்ணுறது இருக்கு இல்லையா? அதாவது என்னோட மனசில் வந்து வாசனாஸ் இருக்கு. அதனால என்ன ஆகுறது, அதை என்ன பண்ணுறேன், இந்த விஷயத்தை நாலேஜை டுவெல் பண்ணி ஐ எம் நாட் திஸ் மைண்ட், மனசில் இருக்கிற விபரீத பாவனா எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி பிரம்மாத்ம பாவனாவால் ரீப்ளேஸ் ஆகிறது இல்லையா? ஆக மைண்டு ஸ்லோலி கிராஜுவலி இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு. மனசை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பண்ணுற எக்ஸசைஸ் வந்து நிதித்தியாசனம். மனசை ஹேண்டில் பண்ணுறதுக்காக, மனசை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பண்ணுற எக்ஸசைஸ் நிதித்தியாசனம். அதனால தான் ஞான பலனை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஞான பலன் கை கூட, ஞான பலனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது யாரு? பண்ணுற ஆள் யாரு? மைண்டு தான் இல்லையா? ஸோ ஞான பலன் என்னது? துக்கேஷு அனுத்விக்னமனாக, சுகேஷு விகதஸ்பிருஹா, பீதராக பயக்ரோதா. இந்த விஷயம் நான் சொல்றது இல்லை. யஸ்மான்னா உத்விஜதே லோகா, இதெல்லாம் தானே இப்போ பார்த்தோம். லோகான்னா உத்விஜதே ஜெய, ஹர்ஷா மர்ஷ பய உத்வேகைஹி முக்தா, இதெல்லாம் பார்த்தோம்ல. இதெல்லாம் எப்படின்னா மனசுல அந்த பலன் அனுபவிக்கப்படுறது, ஆனந்தமா இருக்கிறது, இதெல்லாமே வந்து மனசுல அனுபவிக்கப்படுறது. ஆக மனசு வந்து கிராஜுவலா மனசை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஆரம்பத்தில்
நிதித்தியாசனம் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்தாலும் லேட்டர் ஆன் மனசு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது இல்லை, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மனசே நான் இல்லை அப்படிங்கிறது. அதாவது தெர் இஸ் நோ டிரான்ஸ்ஃபார்மிங் மைண்ட் இருக்குல்ல, தட் இஸ் நாட் மீ அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆக இது புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது திரும்பி திரும்பி மனசில் கொண்டு வரணும். ஆக ஜீவன் முக்தி அப்படிங்கிற ஐடியாவிலிருந்து அகம் நித்திய முக்த ஸ்வரூபம் அப்படிங்கிற இது வரணும். ஆக முதல்ல நான் என்ன பண்ணுறேன், என்னோட மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வாட்ச் பண்ணுறேன். இந்த எஃப்ஐஆர் போட்டேன், அப்புறம் என்னுடைய மனசு ரீதியாக நான் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத, முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணேன், இப்போ எப்படி பிஹேவ் பண்ணேன் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பர்மனெண்ட்லி ஐ எம் ஆல்ரெடி லிபரேட்டட், ஏற்கனவே முக்த ஸ்வரூபனாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் கிளைம் பண்ணுறது. முதல்ல சொன்னது மைண்ட் சென்டர்டு லிபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மைண்டு சென்டர்டாக மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு, மனசில் இருக்கிற விபரீத பாவனாவை நீக்கிறதுக்காக பண்ணுறது. லேட்டர் ஆன் அது எங்கே கல்மினேட் ஆகும், எங்கே முடியும் அப்படின்னா, எனக்கு முக்தி அப்படிங்கிறதே தேவையில்லை. ஏன்னா நான் பந்தப்பட்டிருந்தா தானே முக்தி ஆகிறதுக்கு. நான் ஏற்கனவே முக்த ஸ்வரூபம், ஆல்ரெடி ஐ எம் பர்மனெண்ட்லி லிபரேட்டட், எவர் லிபரேட்டட் அப்படின்னு ஆத்மா சென்டர்டு அப்படின்னு சொல்றதை விட ஆத்மா அப்படிங்கிற நோக்குதல்ல இருக்கிற விஷயம். ஆக இந்த சமாதி நிதித்தியாசனத்தை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, இந்த சமாதி அபியாச நிதித்தியாசனம் ஏதோ ஒரு ஃப்ளாஷியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இல்லை. இதை பண்ணலைன்னா சடன்லி ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒரு ஜர்க்கியாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், யாராவது திடீர்னு வருவா, இப்படியெல்லாம் தோணும், அப்படியெல்லாம் தோணும், இங்கே ஒரு இது வரும், அமானுஷ்யமாக ஏதாவது ஒன்று நடக்கும், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எதுக்கு இந்த சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம்? படித்ததை உள்ள இறக்கிறதுக்கு தான், வேற எதுக்குமே இல்லை. அண்டு இந்த ரியலைசேஷன் ஒரு வார்த்தை இருக்கு. நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பா. என்னை பார்த்து கேட்டிருக்கா, உங்களை பார்த்து கேட்டாலும் கேட்பா. சரியா? ஆக what is realization? There is no realization other than clear understanding. அது ஒரு மிஸ்டிக்கலாக யூஸ் பண்ணுற வார்த்தை ரியலைசேஷன். தட் இஸ் வை ஐ டோன்ட் யூஸ் இட் இன் கிளாஸ் அண்ட் ஐ டோன்ட் என்கரேஜ் எனி ஸ்டூடெண்ட் யூஸிங் இட். ஏன்னா வார்த்தையில் என்ன தோஷம்னா, வார்த்தையில் தோஷம் இல்லை, இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தின கான்டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா சமுதாயத்தில், அதனால் அந்த வார்த்தை பின்னாடி என்ன மீனிங் அது கேரி பண்ணுறதோ அந்த மீனிங் இட் கெட்ஸ் டிஸ்டார்டட், சரியாக புரியாது. அதனால் என்ன செக்காக என்ன ரியலைஸ் ஆகிறதுக்கு. ஆக ஒன்றும் ரியலைஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. தேர் இஸ் நோ ரியலைசேஷன் அதர் தென் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். தேர்ஃபார் நோயிங் அண்டர்ஸ்டாண்டிங்கிற வார்த்தை தே ஆர் ஃபார் சிம்பிளர் அண்ட் தே கம்யூனிகேட் த மீனிங் பெட்டர் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறத விட. நிதித்தியாசனத்தினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன? பெனிஃபிட் என்னது? நிதித்தியாசனம் செய்வதனால் என்ன கிடைக்கிறது அப்படின்னாக்க, நான் என்ன ஜட்ஜ் பண்ணுறதை நிறுத்துவேன். முதல்ல என்னை பற்றின ஒரு கன்க்ளூஷன் இருக்குல்ல, பேஸ்ட் ஆன் மை பாடி மைண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கை விட்டு விடுவேன். அப்படி கை விடாட்டா என்ன ஆகுறது, நிதித்தியாசனம் செய்யாட்டா என்ன ஆகுறதுன்னா, ப்ராப்ளம் கண்டினியூ ஆகும். ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிறது வரைக்கும் கேன் யூ சே தட் யூ ஆர் எவர் ஃப்ரீ? சொல்லவே முடியாது. நாலேஜ் இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். ஆக நிதித்தியாசனம் ப்ராசஸ் முடியறது வரைக்கும் யூ கேன் நெவர் கிளைம் தட் யூ ஆர் எவர் ஃப்ரீ. ஆக நான் என்னை சைத்தன்யமாக புரிந்து வைத்துக் கொள்வது, எப்போ நான் என்ன சைத்தன்யமாக ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு இருக்கேனோ, ஐ ஆம் சைத்தன்யம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, அப்போதான் ஐ ஆம் ஃப்ரீ ஹியர் அண்ட் நவ். அதை தவிர வேற என்னவா நான் என்ன புரிஞ்சு வச்சிருந்தாலும் ஐ ஆம் நாட் ஃப்ரீ. தேர்ஃபோர் நிதித்தியாசனத்தினுடைய பெனிஃபிட் என்னன்னா, த ஷிஃப்ட் ஆஃப் ஐ ஐடென்டிஃபிகேஷன்.
அதுதான் நிதித்தியாசனத்தினுடைய பெனிஃபிட். பாடி மைண்டிலேருந்து சைத்தன்யத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது தான் நிதித்தியாசனத்தினுடைய பெனிஃபிட். கண்டம் 193. समाधिर्द्विविधः सविकल्पो निर्विकल्पश्चेति. ஸோ இங்கே முதல்ல டெஃபினேஷன் ஆஃப் நிதித்தியாசனம் கொடுத்தாரு இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே வந்து 192ல் டெஃபினேஷன் ஆஃப் நிதித்தியாசனம் என்னென்ன சொன்னார். அதுக்கப்புறம் அந்த நிதித்தியாசனம் என்ன சொல்கிறேன், நம்ம இதெல்லாத்தையும் ஏற்கனவே முதல்ல ஒரு ஜிஸ்ட்டு பார்த்துட்டோம், ஒரு வெள்ளோட்டம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நிதித்தியாசனம் சவிகல்ப நிர்விகல்ப என்று 2 வகைப்படுகிறது. அதாவது ஸ்ரவணம் பற்றி சொன்னார், மனனம் பற்றி சொன்னார், நிதித்தியாசனம் பற்றி சொன்னார் இல்லையா. பட் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் அவர் வந்து இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் அவர் 1981ல் சொல்கிறச்சே 4 விஷயம் சொன்னார் இல்லையா. 4 வந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசன அண்ட் சமாத்யனுஷ்டானஸ்ய, அதாவது சமாதியும் சேர்த்து சொன்னார் 4th. நம்ம அப்போவே பார்த்தோம். இங்கே அவர் 4ஆக சொல்கிறார். பட் ஈவன் ப்ருஹதாரண்யக உபநிஷத்தில் 3ஆக தான் கொடுத்துருக்கு. அதனால் ஸ்ருதி வந்து 3ஆக கொடுக்கறதுனால நம்ம அதை 3னே புரிஞ்சுப்போம். இவர் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து நிதித்தியாசனத்தையே 2ஆக பிரித்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்னு புரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நிதித்தியாசனத்தோட டெஃபினேஷனை வந்து 192ல் கொடுத்தார். கொடுத்துட்டு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சவிகல்ப நிர்விகல்ப என்று 2ஆக சமாதியை வந்து பிரித்து சொல்கிறார். அதாவது 4th ஸ்டேட் இருக்கு இல்லையா சமாதி. சமாதினா என்னது அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் அப்சார்ப்ஷன், ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கிற நிலை, சிந்தனையிலேயே ஆழ்ந்து போயிருக்கிற நிலை, அதுக்கு பேரு சமாதின்னு பேர். எந்த அளவுக்கு ஆழ்ந்து போயிருக்கும் அப்படின்னாக்க சரௌண்டிங்ல என்ன நடக்கிறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு ஆழ்ந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நமக்கு அனாத்ம விஷயத்துல இருந்திருக்கு இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஆத்ம விஷயத்துல அந்த மாதிரி ஆழ்ந்த சிந்தனை இருக்கிற அந்த நிலை. நமக்கு பொதுவாக கவலைனால அப்படி இருந்துதான் பழக்கம். ஸோ அந்த ஆழ்ந்த நிலை நல்ல விஷயத்துலையும் இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கிற விஷயத்துலையும் இருக்கலாம். சமாதிஹி த்விவிதா, இந்த அப்சார்ப்ஷன் ஸ்டேட், இந்த ஆழ்ந்த நிலை, ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் நிலை அப்படிங்கிறது 2 வகைப்படுகிறது. த்விவிதா. சவிகல்பக. சவிகல்பக அப்படின்னா ச விகல்ப, விகல்பனா டிவிஷன். ச விகல்பக அப்படின்னு சொன்னாக்க எங்க டிவிஷன் இருக்கும், ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்து இருக்கும் நிலை வித் பிளவு, வித்தவுட் பிளவு, அதுதான் சவிகல்ப நிர்விகல்ப. ஸோ சவிகல்ப அப்படின்னு சொன்னாக்கா டிவிஷன் இருக்கு, பிளவு இருக்குன்னு அர்த்தம். பிளவுனா என்ன மாதிரி பிளவு? தியாதா, தியானம், தியேயம், மெடிடேட்டர், மெடிடேஷன், மெடிடேட்டட். ஆக தியாத்தாவ பக்தனாக நான் சப்போஸ் கிருஷ்ணனை உபாசனை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க, உபாசனையிலையும் கிருஷ்ணனை உபாசனை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க பக்தனாகிய நான் இருக்கேன். நான் தியானத்துக்கு எடுத்துட்ட விஷயம் யாரு? ஸ்ரீ கிருஷ்ணன். அப்புறம் தியானங்கிற ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி பிளவு இருக்கு இல்லையா. ஆக ஒவ்வொரு மெடிடேஷன்லேயும் திரிபுட்டி இருக்கும். மெடிடேஷன், மெடிடேட்டர், மெடிடேட்டட் அண்ட் மெடிடேஷன் இட் செல்ஃப். ச விகல்பகா. எங்க டிஃபரன்ஸ் வந்து மேனிஃபெஸ்டா வெளிப்படுறதோ அது வந்து சவிகல்பக. நிர்விகல்பக அப்படின்னு சொன்னா எங்க டிஃபரன்ஸ் இல்லையோன்னு சொல்லக்கூடாது. எங்க டிஃபரன்ஸ் வந்து ஆஸ் தோ ஆப்சென்ட், அதாவது வெளிப்படையா தெரியல டிஃபரன்ஸ். அந்த டிவிஷன் இஸ் சோ சட்டில்,
that அந்த திரிபுட்டி வந்து it is not evidently experienced. எங்க திரிபுட்டி வந்து சட்டிலா இருக்கோ அது வந்து நிர்விகல்பகம். எங்க திரிபுட்டி வந்து வெளிப்படையா தெரியறதோ அது வந்து சவிகல்பகம். ஆக இந்த ரெண்டு வெரைட்டி சொன்னார். 194. तत्र सविकल्पको नाम ज्ञातृ ज्ञानादिविकल्प ज्ञानादिविकल्पलयानपेक्षया विकल्पलयानपेक्षया अद्वितीयवस्तुनि तदाकाराकारितायाः चित्तवृत्तेरवस्थानम्. இங்க வந்து சவிகல்பத்தோட டெஃபினிஷனை கொடுக்குறார் 194ல. 194 தானே? ஆமா. 194ல சவிகல்பக சமாதியோடைய டெஃபினிஷன். தத்ர அந்த ரெண்டு விதத்துல அந்த சமாதி என்று சொல்லி இதுக்கு முன்னாடி 193ல சொன்ன அந்த 2 டைப்ஸ் ஆஃப் சமாதியில் சவிகல்போ நாம சவிகல்பம் என்று சொல்லப்படுவது என்பது சித்த விருத்தேர் அவஸ்தானம். சித்த விருத்தியினுடைய அவஸ்தானம் அப்படின்னா பிரசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆர் கண்டினியூஸ் ஃப்ளோ. சித்த விருத்தி கண்டினியூஸா ப்ரெசண்டா இருக்கு அப்படின்னா என்ன? சித்த விருத்தி கண்டினியூஸா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. எதுல? இது நிதித்தியாசனம். தேர்ஃபோர் நான் டியூவல் பிரம்மன், அதுதான் வஸ்து. தது ஆகார காரிதாயா. The thought takes the shape of Brahman. அந்த ஆகாரத்தை எடுத்துக்கிறது. பிரம்மன்னா என்ன? takes the shape அப்படின்னா அதை கொட்டேஷன்ல போட்டுக்கணும். takes the shape. சரியா? லிட்ரல் இது கிடையாது. அதாவது பிரம்ம சிந்தனை, பிரம்மன் சம்பந்தமான சிந்தனை அப்படின்னு அர்த்தம். பிரம்மாகார விருத்தின்னு பேரு, அகண்டாகார விருத்தின்னு பேரு. அகம் பிரம்மாஸ்மி என்ற விருத்தியை சிந்தனை செய்வது. அண்ட் அது ரிலேட்டடா அகம் பிரம்ம ஆர் ஜெகன் மித்யா, இது ரிலேட்டடா சிந்தனை ஃப்ளோ ஆகிறது. இதுக்கு பேரு பிரம்மாகார விருத்தி ஆர் அகண்டாகார விருத்தி. விகல்ப லய அனபேக்ஷயா அப்படின்னா அந்த சித்த விருத்தி வந்து ஏற்படுறது இல்லையா? மெடிடேஷன்ல இருக்கிறச்சே சித்த விருத்தி ஏற்படுறது. சித்த விருத்தி ஏற்படுறது எனக்கு தெரியுது, திரிபுட்டி எனக்கு தெரியுது, நான் அண்ட் ஏற்படுற விருத்தி அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன், இது மூணு வந்து எவிடென்ட்டா தெரியுது. அந்த நிலை வந்து சவிகல்பக சமாதி. கான்ஸ்டன்டா சித்தவிருத்தி இருக்கு. அந்த சித்தவிருத்தியில தியாதா, தியேயம் அண்ட் தியானம், அதாவது மெடிடேட்டர், மெடிடேட்டட் அண்ட் மெடிடேஷன், இந்த டிவிஷன் வந்து எவிடென்ட்டா தெரியறதுக்கு அந்த மாதிரியான மெடிடேஷன் பேரு சவிகல்பக சமாதி. அந்த மாதிரியான ஸ்டேட் ஆஃப் அப்சார்ப்ஷனுக்கு பேரு சவிகல்பக சமாதி. ஞாத்ரு ஞானாதி விகல்பலய அனபேக்ஷயா. ஞாத்ரு அண்ட் ஞானாதி. ஞாத்ருன்னா அறிபவன், ஞானம் the process, மெடிடேஷனோட ப்ராசஸ், நோயிங் அண்ட் நோன். ஆக இந்த விகல்பம் லய அனபேக்ஷயா, there is no லயம் ஆஃப் தீஸ் த்ரீ. இது மூணு எவிடென்ட்டா தெரியுது, அன்மேனிஃபெஸ்டுக்கு வரலன்னு அர்த்தம். ஆக இந்த இடத்துல வில்ஃபுல்லா ஒருத்தன் எஃபர்ட் போட்டு மெடிடேஷன் பண்றான். அதனால திரிபுட்டி வந்து மேனிஃபெஸ்டா வெளிப்படையா தெரியுது. எங்க அப்சார்ப் ஆயிடுத்தோ அந்த இடத்துல திரிபுட்டி வந்து மேனிஃபெஸ்டா தெரியாது. அது நிர்விகல்பகம். அடுத்து பார்ப்போம். ஆக சவிகல்பக சமாதியில என்னுடைய எஃபர்ட் இருக்கு, இட் இஸ் ஸ்டில் தேர்.
இதை வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்ஸ் வி ப்ராக்டிஸ் திஸ் கண்டினியூஸ்லி சவிகல்பக சமாதியை, மனசு வந்து அந்த ஹேபிட்டுக்கு வந்துடும், அந்த மொமெண்டம் வந்துடும் மனசில். அந்த மொமெண்டம் வந்ததுன்னா மைண்ட் அதையே ரிப்பீட் பண்ணும். ஆக எஃபர்ட்டு போட்டு மெடிடேஷன் பண்ணுறது எங்கே கொண்டு விடுவோம்னா எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த தாட் வந்து ஃப்ளோ ஆகுறது. இது வந்து சவிகல்பக சமாதி 195. ததா மிருண்மய கஜாதி பானேபி பானேபி மிருத் பானவத் த்வைத பானேபி அத்வைதம் வஸ்து பாசதே. அதாவது சவிகல்பக சமாதிக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறாரு. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அப்படின்னாக்க, நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, மெடிடேட் பண்ணுறச்சே இரண்டற்ற பிரம்ம வஸ்து நான் அப்படிங்கிற மெடிடேஷன் பண்ணுறச்சே இதில் ஒரு பெக்யூலராக ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. என்ன கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுறதுன்னா, தாட் எப்படி ஃப்ளோ ஆகுறது, தட் ஐ ஆம் அத்வைத பிரம்மன், ஐ ஆம் த நான் டியூவல் பிரம்மன்கிற தாட்டை என்டர்டெயின் பண்ணி மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் அந்த ப்ராசஸ்லேயே டியூவாலிட்டி இருக்கே, நான் இருக்கேன், மெடிடேஷன் இருக்கு, நான் மெடிடேட் பண்ணுற நான் டியூவல் பிரம்மன் ஒன்று இருக்கு. ஆக நான் டியூவாலிட்டியும் இருக்கு, அட் த சேம் டைம் திரிபுட்டியும் இருக்கு. இந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டாக்க, இதுல வந்து அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னாக்க, கிளே அண்ட் எர்த்தன்வேர் எக்ஸாம்பிள் கொடுக்குறார். while you handle all the earthenware, உங்க மைண்டில் என்ன இருக்கு, கண்ணில் வந்து ப்ளூராலிட்டி பார்க்குறோம், நிறைய சாமான் இருக்கு. இங்கே ஒரு பானை இருக்கு, கங்கா பூஜால இந்த மாதிரி நிறைய பானை இருந்தது இல்லையா. ஆக பானைகளில் வந்து நமக்கு ப்ளூராலிட்டி பன்மை வந்து தெரியறது, எக்ஸ்பீரியன்ஷியலி கண்ணுக்கு தெரியறது. ஆனால் அத்விதீயம் இருக்கா இல்லையாங்க, கண்டிப்பாக இருக்கு. ப்ளூராலிட்டியும் இருக்கு, அத்விதீயமும் இருக்கு. எந்த திருஷ்டியில, களிமண் தான் அனைத்து பானைகளிலும் ஊடுருவி இருக்குது அப்படிங்கிற விஷயத்துல அத்விதீயம் இருக்கு. துவைத்தம் வந்து பல பானைகள் இருக்கிறது அப்படிங்கிறதுல துவைத்த திருஷ்டி இருக்கு. therefore இந்த விஷயத்துல துவைத்த அண்ட் அத்வைத்தா இவ்வாறு கோஎக்ஸிஸ்டண்டா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா, சொல்லலாம் இல்லையா. ஆக அதே போல அகம் பிரம்மாஸ்மி மெடிடேஷன்லையும் தாட்டோட டிவிஷன் இருக்குல்ல, தாட்டோட டிவிஷன், ஐ எம் த மெடிடேட்டர், மெடிடேட்டட், மெடிடேஷன் அப்படின்னு டிவிஷன் ஏற்பட்டாலும் இது மூணுக்குமே அதிஷ்டானமா இருக்கிறது சைத்தன்யம் அகம். புரியுது இல்லையா. ஆக சவிகல்பக அப்படின்னு சொன்னாக்க the real non-dual existent இருக்கு எங்க, in and through the triputi, the superficial plurality, மேலோட்டமாக தெரியும் திரிபுட்டி, அதாவது மெடிடேட்டர், மெடிடேட்டட், மெடிடேஷன் அப்படிங்கிற திரிபுட்டியில in and through the திரிபுட்டி என்ன இருக்கு அப்படின்னாக்க, அகம் 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 அப்படிங்கிற சைத்தன்யமே ஊடுருவி இருக்கிறது. therefore ததா மிருண்மய கஜாதி பானே, மிருண்மய மண்ணில் பண்ணப்பட்ட இந்த டெரக்கோட்டால பண்ற எலிஃபெண்ட், ஹார்ஸ், டேபிள், சேர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஜக்கு, டம்ளர், பானை எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்றார். மிருண்மயமா இருக்கிற, மிருத்தி மண்ணினுடைய ப்ராடக்டா இருக்கிற, மயம்னா ப்ராடக்ட், விகாரம். கஜாதி பானே அப்படின்னாக்க கஜாதி, எலிஃபெண்ட் ஆகிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, எனிதிங் தட் இஸ் மேட் ஆஃப் கிளே. மிருத்து பானவது துவைத பானே அப்பி, மிருத்து பானங்கள் அது
துவைத்தம் அப்படிங்கிறது ப்ளூராலிட்டியை நான் தரிசனம் பண்ணாலும் அந்த எசன்ஸ் ஆஃப் ஆல் த ப்ளூராலிட்டி தட் ஐ விட்னஸ் என்னது? களிமண் மாத்திரமே. அப்போ விட்னஸ் பண்ற பல ஆப்ஜெக்ட்ஸ் என்னது? வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம். ஆக விட்னஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற திரிபுட்டி இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற திரிபுட்டி ஆர் டியூவாலிட்டி, அது என்னது? அது நாமரூபம் மாத்திரமே. அதனுடைய அதிஷ்டானம் அத்வைதம் வஸ்து பாசத்தை ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. அத்விதீயமாகிய வஸ்து அது எவிடென்ட்டா இருக்கு. Therefore, in and through the superficial plurality, the essence is one. This is Savikalpaka Samadhi. மேலே என்ன சொல்றார் அப்படிங்கிறது after the break. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.